பிரிஸ்லா சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை கால பொழுதில் கூட விசேஷமாக அதனால் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏன்னு கேளுங்க, வாக்குத்தத்தம் எடுத்திருப்பீங்க. சபைக்கு புதிய வாரத்தில் கடந்து போவீங்க இல்லையா? சோத்திரம். அப்போ இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு வாக்குத்தத்தம் திருவிழா. வாக்குத்தத்தம் திருவிழா. வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம செபிக்கிற வருடம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு வேளை செய்தி எடுக்கும்போது பாருங்கள், ஒரு வேளை உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தோட ஒரு வேளை வரலாம். நீங்கள் எடுக்காத வாக்குத்தத்தம் வேறு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அதில் அந்த வசனங்கள் உங்களோட இடைப்படலாம். அப்போ வாக்குத்தத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்த திருவிழாவாக கொண்டாடணும். ஆமென். காட் பிளஸ் யூ. ஜனவரியில் ஃபஸ்ட்டு வாரமும் 2வது வாரம் 3வது வாரம் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் திருவிழாவாக கொண்டாடணும். திருவிழாவாக. ஏன்னா நமக்கு ஒரு திருவிழா மாதிரி அது. ஒரு வாக்குத்தத்தை கிடைச்சோட்டி என் இருதயம் மகிழ்கின்றது, சந்தோஷமாக இருக்கிறது. என் இருதயம் கலக்கம் மாறிவிட்டது, என் கவலைகள் மாறிவிட்டதுன்னு சொல்லி ஒரு திருப்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் அல்லவா? அப்போ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அப்படியாக ஒரு திருவிழா நாளை போல் நீங்கள் கடந்து போக வேண்டும். திருவிழா நாளை போல். ஒரு திருவிழா நடந்தால் எப்படி? ஃபேமிலியோட குட்டி பிள்ளையை விட்டுட்டு போவீங்களா? கணவனை விட்டுட்டு போவீங்களா? மனைவியை விட்டுட்டு போவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அப்பா நீங்கள் வந்தால் தப்பா ஏதாவது வாங்கி தருவீங்க. அம்மாவோட போனால் எதுவுமே வாங்கி தராதம்மா அப்பா என்று சொல்லி குட்டி பிள்ளைக்கு ஆசைப்படுவீங்க. மனைவி சொல்லுவாங்க, எங்கள் வருஷத்தில் ஒரு நாளாவது நம்ம குடும்பத்தோடு போயிட்டு வரோம்னு நினைப்பாங்கல்ல. இப்போ கணவன் நினைப்பார், பிள்ளைகளோடு நம்ம சந்தோஷமாக அந்த நாளையில் நம்ம போயிட்டு வரலான்ட்டு. அதுதான் வாக்குத்தத்தம் திருவிழா. ஆமென். அந்த வாக்குத்தத்த திருவிழாவுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது தேவன் உங்களை கிருபையாக ஆசீர்வதிப்பார், கிருபையாக நடத்துவார், மகிமையாக நடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ.